வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் சோ அன்று சொன்னது என்ற தலைப்பிலே அவரது படைப்புகளை அசை போட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 1/8/1988 துக்ளக் இதழ் அட்டைப்படம் மற்றும் தலையங்கம். இந்த விஷயம் இன்றைக்கு ஆட்டோ சங்கர் கைது என்ற சீரியஸான தமிழகத்தை பாதித்த ஒரு விஷயத்தை அவர் அட்டைப்படத்திலும் தலையங்கத்திலும் குறிப்பிடுகிறார். இது தமிழகம் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்று அவர் குறிப்பிடுகிறார். அட்டைப்படம் இப்படி தான் சொல்லுது. ஏன் இந்த ஆழ்முகத்தை இப்படி மறைச்சி கூட்டிகிட்டு வராங்க? அவனுக்கும் அரசியல்வாதிக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரிய வேண்டாமா? அதுக்காகத்தான் என்று. ஆட்டோ சங்கர் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக இயங்கினான். அவருடைய துணையின்றி அவனால் இவ்வளவு தவறுகளை செய்திருக்க முடியாது என்பதை அட்டைப்படத்திலே சுட்டி காட்டுகிறார். அதையே தான் தலையங்கத்திலும் அவர் தெரிவிக்கிறார். தலையங்கம் எச்சரிக்கை, இது நெருப்பல்ல புகை. இப்பொழுது வெளியாகி இருக்கும் ஆட்டோ சங்கர் கைது என்பது ஒரு புகையை ஒழிய அதற்கு பின்னால் இருக்கின்ற அரசியல் அவலங்கள் தான் நெருப்பு. அந்த நெருப்பை அணைக்காத வரை புகையை மட்டும் அணைத்து விட்டால் நாம் திருப்தி அடையக்கூடாது என்று குறிப்பிடுகிறார். அதை குறிப்பாக தலையங்கத்தில் முதல் 2 பத்திகளில் அவர் தெளிவாக குறிப்பிடுகிறார். கள்ளச்சாராயம், விபச்சாரம் ஆகியவற்றை அஸ்திவாரமாக வைத்து ஒரு மனிதன் நடத்திய அட்டூழியங்களும் கொடுமைகளும் கொலைகளும் வெளியான தினத்திலிருந்து அது பற்றி முழு விவரங்கள் பத்திரிகைகளில் பிரசுரமாகாத தினம் கிடையாது. சிலர் சுவையான தகவல்களுக்காக இந்த செய்திகளை படிக்கிறார்கள். வேறு சிலர் இந்த செய்திகளை படித்து அதிர்ச்சி அடைந்து இதையே சமுதாயத்தை பிடித்திருக்கின்ற நெருப்பாக நினைக்கிறார்கள். இது நெருப்பல்ல, புகை. இந்த புகை அடங்கும் போது நெருப்பே அணைக்கப்பட்டு விட்டதாக நாம் கருதினால் அது நமது நாசத்தை நாமே தேடிக்கொள்ளும் வழியாகத்தான் இருக்கும். இப்போது தோண்ட தோண்ட கிடைக்கும் சடலங்களும், விசாரிக்க வெளியாகும் விகாரங்களும், ஒப்புதல் மேல் ஒப்புதல் மூலமாக பகிரங்கமாய் கொண்டிருக்கும் கொடூரங்களும், பல வருடங்களாக தமிழகத்தை பற்றியிருக்கும் நெருப்பினால் விளைந்துள்ள புகை. அந்த நெருப்பு நமது அரசியல் நிர்வாகத்தின் சீரழிவு. அந்த நெருப்பை உண்டாக்கியது தரம் கெட்ட அரசியல்வாதிகள் என்ற தீப்பந்தங்கள். அந்த தீப்பந்தங்களை மண்ணிலே புதைத்து அழிக்க வேண்டும். அவற்றினால் தோற்றுவிக்கப்பட்ட நிர்வாக சீரழிவு என்னும் தீயை அணைக்க வேண்டும். அதை விடுத்து இப்போது பிடிபட்டுள்ள ஒரு குற்றவாளியை தண்டிப்பதோடு மட்டும் திருப்தி அடைவது புகையை விசிறி தள்ளிவிட்டு நெருப்பை அணைத்து விட்டதாக திருப்தி பெற்றுக் கொள்கிற மாதிரி தான் முடியும் என்று குறிப்பிடுகிறார். யார் அந்த சார் என்ற கேள்வி இப்பொழுது தமிழகத்தில் எழுந்ததே, இது ஆட்டோ சங்கரின் தொடர்ச்சி தான். ஆக அரசியல் அவலங்கள் அவிக்கப்படாத வரை, அந்த நெருப்பு பந்தங்கள் அவிக்கப்படாத வரை புகையை மட்டும் அவித்துவிட்டு ஞானசேகரங்களுக்கு மட்டும் தண்டனை கொடுத்துவிட்டு நாம் இருப்போமானால் அது தமிழகத்திற்கு நல்லதல்ல என்று அன்றே சுட்டிக்காட்டியிருக்கிறார். சோவின் படைப்புகளை தொடர்ந்து பார்ப்போம். அவரது படைப்புகளை தொடர்ந்து கேட்க பாரதமணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.